Hi viewers, welcome to Seswag YouTube channel. This is Vinoth. In this video, we will see eye makeup. Eye makeup la nariya varieties irukku. So dress match colors build up pannalam, and then crease eppadi form pannalam, and then smoky eyes eppadi kudukalam அப்படின்றது நிறைய varieties இருக்கு. அதுல இன்னைக்கு பார்க்க போறது கட் crease. கட் crease வந்துட்டு ஒரு bridal, reception, party, so அந்த மாதிரியான மேக்ஓவர்ஸ்க்கு வந்து கட் crease ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கட் crease தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம மாடல் நிம்மி என் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஐஸ்லேருந்து நம்ம எப்படி கட் க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலாக ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேஸ் எல்லாம் போட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நம்ம கட் க்ரீஸ் பண்ணும்பொழுது விங்ஸ் வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்கள்கிட்ட வந்துட்டு செலோ டேப் இல்லைனா வந்துட்டு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்துட்டு ஃபிக்ஸிங் டேப் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் கார்னரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஷேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வி ஷேப் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட் காட்டிடுறேன். மேலே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம அவங்களுக்கு பேஸ் க்ரியேட் பண்ணுறோம். டெக்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா பிரிக் கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐஷேடோ பேலட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் வந்துட்டு நான் மேட் ஃபினிஷில் இருக்கிற பிரிக் கலர் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இந்த ரெட் யூஸ் பண்ணலாம், இந்த டெரா யூஸ் பண்ணலாம். ஸோ ரெட் பிரிக்கில் வந்துட்டு 25 நம்பர் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு டெக்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும் கலர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கும் யூஸ் பண்ணுற ஷேட்ஸ். ஆக்சுவலி இதை வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஃபர்தராக மூவ் பண்ண போகிறேன். ரொம்ப மைல்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கலரை பில்ட் பண்ணுங்கள். ஸோ அதை ஸ்மச் பண்ணி விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ இது ஒரு நல்ல பேஸாக ஈவனாக க்ரியேட் ஆகிடுச்சு. நான் ஐஷேடோ அப்ளை பண்ண ப்ரஷ்ஷை வச்சு அப்படி நல்லா கம்ப்ளீட்டாக தரவா இந்த ப்ரோ லைன் இருக்குது இல்லையா, இந்த ப்ரோ லைனில் வர மாதிரி நல்லா டெவலப் பண்ணி க்ரீஸ் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு டெப்த் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த ஐலிட்க்கு மேலே இருக்குது இந்த போர்ஷன் தான் க்ரீஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நான் டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன். ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது ஒரே ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க, டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஷேட்ஸ் வந்துட்டு மாறாமல் நம்ம நினச்ச கலர் கொண்டு வர முடியும். சாக்லேட் கலர் எடுத்துக்கிறேன். சாக்லேட் கலர் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஜஸ்ட் ஒரு டிண்ட் மட்டும் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அது கரெக்டாக அந்த ஐலிட்க்கு மேலே க்ரீஸ் வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல அந்த டிண்ட்டில் நான் ஜஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அந்த லைன். இது வந்து நல்ல ஐஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரீஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். க்ரீஸ்க்கு வந்துட்டு நம்ம டார்க் ஷேட் எடுத்து இங்கே லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐலிட்டும் க்ரீஸும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் ஆகி ஈஸியாகவே உங்களுக்கு வந்துட்டு அந்த க்ரீஸ் கட் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு பேஸாக நம்ம வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஐஸ்க்கு கீழே வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் நீங்கள் அவங்களோட ஸ்கின் டோன் உள்ள அந்த ஃபவுண்டேஷன் எடுத்து அவங்களோட ஐ லிட் மேலே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து அதை வந்து டேப் பண்ணும்போது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடுறோம். க்ளீன் பண்ணால் நமக்கு கிளியராக வந்துட்டு அந்த ஐ லிட் வந்து தனியாக செப்பரேட்டாக என்ஹான்ஸ் ஆகி தெரியும். உங்களுக்கு க்ரீஸ் லைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். நல்லா ஐப்ரோஸில் வச்சு லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் பண்ணிக்கிட்டு இப்படி நல்லா ட்ரா பண்ணிகிட்டே வாங்க.
அந்த ஐலிட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக லைனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. விங்ஸ் வரைக்குமே அது கரெக்டாக வரணும். ஸோ இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு க்ரீஸ் கட் ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற ஃபவுண்டேஷனை நல்லா ஐலிட்டில் டேப் பண்ணிவிடுங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் அந்த லைன் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து நல்லாவே கிளியராக தெரியும். அந்த ஐலிட்டும் அண்ட் தென் க்ரீஸ் கட் ரெண்டுமே நல்லா கிளியராக தெரியும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது க்ரீஸ் கட் வந்துட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி ஐஸ் வந்து ரொம்ப அவ்வளோ எலிகண்ட்டாக உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறதுனா காம்பேக்ட் பவுடர் இல்லைனா நம்ம மேட் ஃபினிஷ் உள்ள பவுடரே யூஸ் பண்ணி நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அந்த க்ரீம் வந்துட்டு ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கும். ஐ ஷேடோ எப்படி பண்ணுறது? ஸோ கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்க்கு மேட்சாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட என்ன மாதிரியான பார்ட்டி போகிறீங்க, என்ன மாதிரியான ரிசப்ஷன் போகிறீங்க, எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் மோடுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்னர் ஐலிட்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு கலரும் அண்ட் தென் அவுட்டர் கார்னரில் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட்டும் கொடுத்து ஈஸியாக வந்துட்டு நீங்கள் க்ரீஸ் கட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இவங்களோட ட்ரெஸ் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோல்டு கலரில் நான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்னர் ஐலிட்க்கு கோல்டு கலர் ஷேட் கொடுக்க போகிறேன். அது வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டு அந்த க்ரீஸ் லைனுக்கு ஏற்ற மாதிரி சும்மா கொஞ்சமாக ஒரு கேப் விட்டு ஃபார்ம் பண்ணுங்க. கொஞ்சம் கிளிட்டரி ஐ ஷேடோவாக எடுத்திருக்கேன் நான். இவங்க ட்ரெஸ்க்கு மேட்சாக இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை நல்லா டேப் பண்ணி டெவலப் பண்ணுங்க கலரை. இன்னர் கார்னர் லிட்டில் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக வந்துட்டு பிளாக் ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணி கார்னரை கனெக்ட் பண்ணிவிடுங்க. விங்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஸ்மோக்கி எஃபெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரியேட் பண்ணிவிடுங்க. வி ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் மைல்டாக ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. லைன் நல்லா ட்ரா ஆனதும் ஸோ இங்கேயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பிளெண்ட் பண்ணி விடுங்க. அந்த கோல்டு ஷேடோட நல்லா நீட்டாக பிளெண்ட் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டாக உள்ளே போகாமல் ஜஸ்ட் பிளெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு கோல்டு எஃபெக்ட் பிளாக் மேலே இருக்கும். பார்க்கறதுக்கே கோல்டு டின்ட்டோட அந்த ஷேட் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் ரொம்ப. ஸோ அவ்வளோதான், கார்னரை நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வந்துட்டு ஐலைனர் நம்ம போட்டு அண்ட் தென் ஐலேஷஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிக்மெண்ட்ஸ் கொஞ்சம் செட்டில் பண்ணோன்னா மேக்கப் வந்து ஒரு டன் அண்ட் ரொம்ப நல்ல ஒரு லுக் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் டன் க்ரீஸ் கட்டில். ஜஸ்ட் ஐலைனர் நான் போட போகிறேன் இப்போது. ஸோ அந்த விங்ஸ் ஃபாலோ பண்ணி ஐலைனர் வந்துட்டு நீட்டாக அப்ளை பண்ணுங்கள். மைல்டாக வந்துட்டு பிக்மெண்ட் ஆர் கிளிட்டர் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த க்ரீஸ் லைன் நம்ம ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதுக்கு இன்பிட்வீனில் கொடுத்தீங்கன்னா அந்த க்ரீஸ் கட்டை வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ லுக்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா எலிகண்ட்டாக வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம க்ரீஸ் பண்ணுறது. இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு நம்ம ஈஸியாக பண்ணோம்னா ரொம்ப நல்லா ஈஸியாக யார் வேணால் வந்துட்டு க்ரீஸ் கட் பண்ணலாம்.
இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்வர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.